reciprocal of a whole number. So whole number ஓட definition தெரியாதவங்க வந்து worry பண்ணிக்க வேண்டாம். Description or else comment box வந்து நீங்க click பண்ணீங்கன்னா அங்க types of numbers னு சொல்லிட்டு ஒரு playlist available இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணிட்டு போனீங்கன்னா whole number ஓட definition introduction part with examples வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். along with that நம்ம natural numbers என்ன, composite numbers, co-prime numbers இந்த மாதிரி இதுக்குரிய definitions எல்லாமே அந்த playlistல வந்துட்டு available இருக்கு. So இதுவரைக்கும் அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு reciprocal of a whole number. So ஒரு whole numberக்கு எப்படி reciprocal எடுக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். reciprocal of a whole number வந்து இந்த டாபிக் பார்க்கிறதுக்கு முன்னாடி reciprocal அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தறலாம். So reciprocal வேர்ட் வந்து மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னா first fraction னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். So fraction நீங்க பாத்தீங்கன்னா fraction அதுக்கு வந்து two parts இருக்குன்னு தெரியும். Two parts. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து numerator இன்னொன்னு வந்து denominator. So numerator by denominator. So இந்த ஃபார்மட்ல தான் fraction இருக்கும். மேல ஒரு நம்பர் for example 3 divide by 5. So the top number 3 அப்படின்றது தான் வந்து numerator, இந்த bottom number 5ன்றது தான் வந்து denominator. So இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் வந்து fraction இருக்கும். Two parts இருக்கும். ஒன்னு வந்து numerator, கீழ இருக்கிறது வந்து denominator. So fractionனா இப்போ எப்படி இருக்கும் நமக்கு ஒரு assumption தெரியும் உங்களுக்கு. So இந்த fractionக்கு பாத்தீங்கன்னா இப்போ reciprocalனு ஒரு வேர்ட் பார்த்தோம். So reciprocal இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த fraction பார்ட் பாருங்க 3/5 ன்னு போட்டுருக்கோம் பாருங்க. numerator by denominator போட்டுருக்கோம்ல. So இத வந்து நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணனும். So இன்டர்சேஞ்ச் அப்படினும்போது so நான் எடுத்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3/5 எடுத்துர்க்கேன். So numerator இந்த டாப் நம்பர் வந்து bottom க்கு போய்டும். So the bottom வந்து top க்கு போய்டும். அதுதான் reciprocal. So இந்த reciprocal of 3/5 கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 5/3. So இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் reciprocal அந்த வேர்டோட மீனிங். So fraction னா அதுக்கு two parts இருக்கு நம்ம பார்த்தோம். numerator கீழ இருக்கிறது வந்து denominator. டாப் நம்பர் வந்து numerator, கீழ bottom நம்பர் வந்து denominator. So இதுக்கு reciprocal அப்படினா just நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணனும். numerator denominator கொண்டு வரணும், denominator வந்து numerator கொண்டு போணும். அதுதான் வந்து reciprocal. So நம்ம டாபிக் பார்க்கிறது வந்து reciprocal of a whole number. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துட்டு இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 5 எடுத்துர்க்கேன். So இந்த 5க்கு வந்து reciprocal of a whole number find out பண்ணனும். அப்படினா நீங்க என்ன பண்ணனும்னா so நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறது 1 divide by given number. So reciprocal of a given number அப்படினா நீங்க இத தான் யூஸ் பண்ணனும். 1 divide by given number. இப்போ நான் எடுத்துட்டு இருக்க given numberன்னும் போது இங்க நான் 5 கொடுத்திருக்கேன். So reciprocal of இந்த whole number 5 பாத்தீங்கன்னா 1/5. இதுதான் வந்து ஆன்சர். இதுவே இப்போ reciprocal of a whole number 7 அப்படினு கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 1 divide by given number என்னது 7. So by 7. இதுதான் வந்து ஆன்சர். reciprocal ஓட ஆன்சரே நீங்க பாத்தீங்கன்னா 1 divide by 7. எக்ஸாம்பிள் இப்போ 11 கேட்டிருக்காங்க அப்படினா ஃபார்மட் என்னன்னா 1 divide by given number என்னது 11. So இதுதான் ஆன்சர். So reciprocal of whole number அப்படினு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணனும்னா இதுதான் யூஸ் பண்ண போறீங்க. 1 divide by given number. So 1 divide by எல்லாமே பாருங்க numerator எல்லாமே 1 தான் இருக்கும். divide by என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அத வந்து நீங்க denominatorல எழுதணும். So numerator வந்து 1 தான் வரும் எல்லாத்துக்குமே 1. denominator பாத்தீங்கன்னா क्वेश्चनல என்ன whole number கொடுத்திருக்காங்களோ அத கீழ எழுதிக்கோங்க. denominator அதாவது bottom நம்பரா எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். So இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருமே ஒரு क्वेश्चन இருக்கும். அதையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து சேம் வீடியோலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். So இந்த ஆன்சர் reciprocal of whole numberோட ஆன்சர் எப்படி வந்ததுன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட். So first step 1 என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்க whole number இங்க நம்ம எடுத்துட்டு இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 5 எடுத்துக்கோம், then 7 எடுத்துக்கோம், 11 எடுத்துக்கோம். first 5 வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். So இந்த கொடுத்திருக்க whole நம்பரை வந்து fraction மாதிரி எழுதணும். So fraction அப்படினும்போது நம்ம சொன்னோம் two parts இருக்கும். ஒன்னு வந்து numerator, கீழ இருக்கிறது வந்து denominator. So இந்த whole நம்பரை வந்து நம்ம மேலே எழுதணுமா கீழ எழுதணுமா இந்த மாதிரி டவுட்ல வரும். So கொடுத்திருக்க நம்பர் வந்து டாப்ல தான் வரும். divide by கீழ என்ன போடுவீங்கன்னா 1 போடுவீங்க. So உங்க எல்லாருக்குமே தெரியும் 5 divide by 1 பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 5 தான் வரும், சேஞ்ச் ஆகாது. So 5 divide by 1. அதே மாதிரி இந்த நம்பருக்கு எழுதிடுறேன். இதையும் வந்து கொடுத்திருக்க நம்பர் ஸ்டெப் 1 நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பரை ஃபிராக்ஷனா எழுதுங்க. So ஃபிராக்ஷன் போது numerator by denominator. So உங்களோட whole number divide by 1.
நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா by 1. ஏன் இந்த டிவைட் பை 1 போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 5 டிவைட் பை 1னா 5 தான் உங்களுக்கு கிடைக்கும். 7 டிவைட் பை 1னா 7 தான். இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. 11 டிவைட் பை 1னா அதோட மீனிங் வந்து 11. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ஹோல் நம்பரை வந்து ஃப்ராக்ஷன் பார்ட்டாக எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னும் போது டாப் வந்து பாட்டம்க்கு வந்துடும், பாட்டம் வந்து டாப் போயிடும். ஸோ 1/5. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் வந்து பாட்டம் போயிடும், பாட்டம் வந்து டாப் போயிடும். ஸோ 1/7. இங்கே வந்து டாப் வந்து பாட்டம்க்கு மூவ் ஆகிடும், பாட்டமில் இருக்க நம்பர் டாப்க்கு மூவ் ஆகிடும். ஸோ 1/11. ஸோ சேம் ஆன்சர். ஸோ இதை தான் நம்ம டேரெக்டாக பார்த்தோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ கிவன் நம்பர் அப்படின்னா 1 டிவைட் பை கிவன் நம்பர் பார்த்தோம். 1 டிவைட் பை கிவன் நம்பர் 5, 1 டிவைட் பை கிவன் நம்பர் 7, 1 டிவைட் பை 11. ஸோ இதை நம்ம டேரெக்டாக வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சோம். பட் இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்டெப்ஸ். ஹோல் நம்பர் டிவைட் பை இங்கே 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகுது, 5 தான் கிடைக்கும். 7/1 7, 11/1 11. அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். வை? பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ ஹோல் நம்பர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான். சப்போஸ் இது ஏன் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இது உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை இந்த ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு பண்ண தெரியணும் எக்ஸாம் டைமில். அதனால தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ கிவன் நம்பர் அப்படின்னும் போது 1 டிவைட் பை கிவன் நம்பர், அதான் ஃபார்மேட். நியூமரேட்டரில் டாப்பில் வந்து 1 தான் இருக்கும், பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிவன் அந்த ஹோல் நம்பரோட நம்பர்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ கிவன் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ ஹோல் நம்பர். இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பரோட டெஃபினேஷன் தெரியாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ரிலேட்டடான குவரிஸும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த லிஸ்ட் வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்துட்டு சேம் டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டைட்டில் எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷன் ட்ரிக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு போங்க. ஆர்டரிங் ஃப்ராக்ஷன்ஸாக எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஹோல் நம்பர் வந்து எப்படி வந்து பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.